வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். சென்னை சென்ட்ரலுக்கு மாற்றாக பெரம்பூரில் 340 கோடியில் 4வது புதிய ரயில் நிலையம் வரப்போகுது. இதை பற்றிய விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். சென்னையில் சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரத்தை தொடர்ந்து 4வது ரயில் முனையமாக பெரம்பூர் ரயில் நிலையத்தை மாற்றிட ரயில்வே அமைச்சகம் கடந்த ஆண்டு இறுதியில் ஒப்புதல் வழங்கியிருந்தது. இந்த நிலையில் பெரம்பூரில் ரூபாய் 340 கோடி மதிப்பில் 4வது ரயில் முனையம் அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. இந்த அறிக்கை ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்தால் விரைவில் பணிகள் தொடங்கும் என்று நம்பப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை கடந்த 20 வருடங்களில் கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு வளர்ந்துள்ளது. அண்டை மாவட்டங்களான செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் பாதி மாவட்டத்தை சென்னை விழுங்கிவிட்டது. இதன் காரணமாக சென்னையில் மக்கள் நெருக்கம் மிக கடுமையாக உயர்ந்துள்ளது. சென்னை மாநகரத்தின் மக்கள் அடர்த்தி என்பது செங்கல்பட்டு முதல் தாம்பரம் வரையிலும், ஸ்ரீபெரும்புதூர் முதல் பூந்தமல்லி வரையிலும், திருவள்ளூர் முதல் ஆவடி வரையிலும், திருவொற்றியூர் முதல் மீஞ்சூர் வரையிலும் வேகமாக அதிகரித்து வருகிறது. தற்போதைய நிலையில் சென்னையின் தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் விரைவு ரயில்கள் பெரும்பாலும் எழும்பூர், தாம்பரம் ஆகிய ரயில் நிலையங்களிலிருந்தும், வட மாநிலங்கள் மற்றும் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் ரயில்கள் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்தும் புறப்பட்டு சென்று வருகின்றன. இந்த ரயில் நிலையங்கள் பெட்டிகள் பராமரிப்பு வசதியுடன் செயல்படுவதால் ரயில் முனையமாக இருக்கின்றன. எழும்பூருக்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட தாம்பரம் வெற்றிகரமாக இயங்கும் நிலையில், அதே போல சென்ட்ரலுக்கு மாற்றாக மேற்கு வழித்தடத்தில் ரயில் முனையம் உருவாக்க ரயில்வே அமைச்சகம் விரும்பியது. ஏனெனில் சென்ட்ரல் வந்து செல்லும் பயணிகள் எண்ணிக்கை நாள்தோறும் உயர்ந்து வருகிறது. தினசரி சுமார் 5 லட்சம் பேர் வந்து செல்கிறார்கள். எனவே பெருகி வரும் கூட்ட நெரிசலை குறைக்க புதிய ரயில் முனையம் அமைக்க ரயில்வே துறை திட்டமிட்டது. முதலில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே சால்ட் கோட்டார்ஸில் உள்ள இடத்தை ஆய்வு நடத்தியது தெற்கு ரயில்வே. ஆனால் ஆய்வில் இந்த இடம் ஏற்கப்படவில்லை. அடுத்ததாக வெளிவாகத்தில் அமைக்கலாம் என அதிகாரிகள் திட்டமிட்டார்கள். ஆனால் அது சரியான இடவசதியை உருவாக்குவதில் சவாலாக இருந்தது. இதற்கிடையில் சென்னையில் 4வது ரயில் முனையமாக பெரம்பூர் ரயில் நிலையத்தை மாற்ற ரயில்வே நிர்வாகம் கடந்த ஆண்டு டிசம்பரில் பரிந்துரை செய்தது. இந்த பரிந்துரைக்கு ரயில்வே வாரியம் அனுமதியும் அளித்தது. இதையடுத்து பெரம்பூர் ரயில் நிலையத்தை 4வது முனையமாக மாற்றுவதற்கு ரூபாய் 340 கோடியில் விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து ரயில்வே வாரியத்திற்கு 3 மாதங்களுக்கு முன்பு அனுப்பி வைக்கப்பட்டது. இது தவிர பெரம்பூர் முதல் அம்பத்தூர் இடையே 6.4 கிலோமீட்டர் தொலைவுக்கு 5வது, 6வது புதிய பாதைகள் ரூபாய் 182 கோடியில் அமைக்கவும் பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து ரயில்வே வாரியத்திடம் இருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் செயல்முறை தொடங்கி இருக்கிறது. இப்போது அனைத்து செயல்முறைகளும் நிறைவடைந்து விட்டன. விரைவில் ஒப்புதல் கிடைக்கும் என நம்பிக்கை பிறந்துள்ளது. இது குறித்து சென்னை ரயில்வே கோட்ட அதிகாரி ஒருவர் கூறுகையில், சென்னை பெரம்பூர் ரயில் முனையம் அமைக்க போதிய நிலம் இருக்கிறது. ரயில் நிலையத்தின் கூடுதல் வசதிகளுக்கான அமைவிடங்கள், பார்சல் அலுவலகங்கள், வாகன நிறுத்த வசதி, வணிக வளாக பகுதிகள், சுற்றுச்சுவர்கள், மேம்படுத்தப்படும் நுழைவாயில்கள் உள்ளிட்ட விவரங்களை இணைத்து அனுப்பி உள்ளோம். பெரம்பூரில் தற்போது 4 நடைமேடைகள் உள்ளன. ரயில் முனையமாக மாறும்போது கூடுதலாக 3 நடைமேடைகள் அமைக்கப்படும். 2 முதல் 3 ஆண்டுகளில் இந்த புதிய முனையத்தை கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறோம் என அதிகாரி கூறினார். பெரம்பூர் லோகோ ஒர்க்ஸ் அருகே உள்ள ரயில்வே கிடங்கு அகற்றப்பட்டு பராமரிப்பு உள்ளிட்ட வசதிகளுடன் முனையம் அமைக்கப்படும். மொத்தம் 200 ஏக்கரில் இந்த ரயில்வே முனையம் அமையவிருக்கிறது. பெரம்பூர் ரயில் முனையம் அடுத்த 2 ஆண்டுகளில் அமைக்கப்பட்ட பின்னர் பெங்களூர், மும்பை, திருவனந்தபுரம் மற்றும் ரேணிகுண்டா வழியாக வட மாநிலங்கள் செல்லும் ரயில்களுக்கு சேவை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரம்பூர் ரயில் நிலையம் சென்னை சென்ட்ரலில் இருந்து மிக அருகில் இருப்பதால் பயணிகளுக்கு மிகவும் வசதியாக இருக்கும். தற்போதைய நிலையில் தாம்பரம் ரயில் முனையம் எழும்பூரில் இருந்து 26 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. பெரம்பூரில் இருந்து சென்ட்ரல் வெறும் 6 கிலோமீட்டர் அளவில் தான் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அவ்வளவுதாங்க. சென்னை பெரம்பூரில் அமைய உள்ள இந்த புதிய ரயில் நிலையத்தை பற்றிய
உங்களது கருத்துக்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி.